நவீனத்துடன் கூடிய இயற்கை வழி விவசாயம் செய்து நமக்கான உணவுப் பொருட்களையும் தாமே தயாரித்து தற்சார்புடன் வாழ முயற்சி செய்து. சார் எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவு எதுக்கு பார்த்தீங்கன்னா மாடு வளர்க்குறது எப்படி அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னோடய கான்செப்ட் மாடு வளர்க்குறதுனா வெறுமனே இதை பண்ணுங்கள், அதாவது சினை மாடு இப்படி வளர்க்கணும், சினை ஊசி இப்படி போடணும் அப்படின்னு சொல்கிறத விட நம்ம ஒரு லைஃப் ஸ்டீவாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ணைங்கள்லேயும் மாடு வளர்க்குறாங்க, நம்ம கிராமப்புறங்கள்லேயும் மாடு வளர்க்குறாங்க. ஆனால் ரெண்டு பேரும் மாடு வளர்க்குறதுல நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அவங்க பார்த்திங்கன்னா ஒரு பராமரிப்பு, ஒரு ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணி இன்றைக்கி இவ்வளோ தீவனம் போட்டோம், இன்றைக்கி இந்த தடுப்பூசி போட்டோம், இன்றைக்கி இவ்வளோ அடர் தீவனம் கொடுத்தோம், இன்றைக்கி இது இவ்வளோ லிட்டர் பால் கறந்தது அப்படின்னு ரெக்கார்டாக மெயின்டைன் பண்ணி அவங்க பண்ணுறாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறாங்க. நம்ம ஆனால் வீட்டில் வளர்த்து அது கால்நடைகளை வெளிப்புறங்களில் கூட்டின்னு போய் அதுக்கான சூழலில் வளரும் போது நம்ம அது போலலாம் பண்ணுறது கிடையாது. அப்படி வளர்த்தா நம்மளுடைய மாடு எப்படி இருக்கும், அதிகப்படியான பால் கொடுக்குமா இல்லை கொடுக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட்டு. இதை நான் கிளியர் பண்ணணும், நான் இதை சோதனை செஞ்சு பார்க்கணும், இதை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக செய்யணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. அதோட கான்செப்ட் தான் இந்த இது. இப்போ நம்ம இதை பண்ணி பார்க்கலாம். ஏன் இந்த நேரத்தில் பண்ணோன்னா, நான் இந்த மாடு கன்று போட்டுடுச்சு, அதனால் இப்போ பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். நம்ம கன்று வளர்ப்பு, கறவை மாடு வளர்ப்பு, சினை மாடு வளர்ப்பு, இதை தொடர்ந்து நம்ம அப்படியே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தொடரை இப்போ நான் எடுக்கிறேன். அதாவது இதான் நம்ம கான்செப்ட். இதை தான் நான் சொல்ல விரும்பணும்னு நினைக்கிறேன். பண்ணையில் வளர்க்குற மாரி நம்ம மாட்டையும் வளர்த்தோம்னா அது எப்படி இருக்கும், நல்லபடியாக வருமா இல்லை நம்மளுக்கு பணம் தான் செலவாகுமா அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும். அதே போல் பண்ணையில் வளர்க்குற மாரி ஏன் கிராமப்புறங்களில் வளர்க்க மாட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மாட்டை வளர்க்குறதுக்காகவே அதனுடைய உடல் பராமரிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 20 கிலோ பசுந்தீவனமும் 10 கிலோ உலர் தீவனம் 1.5 கிலோ அடர் தீவனம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பசுந்தீவனம் உலர் தீவனம்லாம் நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கிடச்சிடும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த அடர் தீவனம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோவே 35 ரூபா. 1.5 கிலோ நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு 60 ரூபா கிட்டத்தட்ட வந்துடுது. ஆனால் நம்ம மாடு பார்த்திங்கன்னா ஒரு வேலைக்கு 2 லிட்ரு 1.5 லிட்ரு இது போல் பால் தான் கறக்கும். ஒரு நாளைக்கு 3 லிட்டர் பால் தான் கறக்கும். ஒரு 120 ரூபா நம்ம ஒரு பால்காரர் நம்மக்கிட்டேருந்து எடுக்கிறத 1 லிட்டரோட பாலோட விலை பார்த்திங்கன்னா 27 ரூபா தான். அப்படி கணக்கு பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 110 ரூபா தான் இது சம்பாரிச்சு கொடுக்குது. ஆனால் இதுக்கான செலவு பார்த்திங்கன்னா 60 ரூபா ஆயிடுது. இதை நம்ம தவிர்த்துக்கிறதுக்காக தான் இது போல் எதுவுமே நம்ம பண்ணுறதில்ல. நோய் மேலாண்மை கூட, தடுப்பூசி கூட எதுவுமே போகிறது கிடையாது. இயற்கையாக அது வளருது, அது போக்கில் அப்படியே விட்டுறோம். இது போல் பண்ணோம்னா எந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சோதனை செஞ்சும் பார்த்தது கிடையாது. இதை தான் பார்த்திங்கன்னா நான் சோதனை செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதாவது பல்கலைக்கழகம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த வழிமுறைகளை எதெல்லாம் நம்ம கடைபிடிக்க முடியும், அதை கடைபிடிச்சா நம்மளுக்கு எவ்வளோ செலவாகும், ப்ராக்டிக்கலாக எதெல்லாம் கடைபிடிக்க முடியும், எதெல்லாம் கடைபிடிக்க முடியாது, நம்ம ப்ராக்டிக்கலாக என்ன மாதிரி அவங்க சொல்கிறதுல என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம புதுசாக செய்கிறோம், இது போல் எல்லா விஷயங்களையும் நம்ம இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறோம். அதாவது மொத்த செலவையும் கூட்டி எவ்வளோ ஒரு ஆண்டுக்கு வளர்க்குறதுக்கு ஒரு மாடு கன்று இது எவ்வளோ செலவாகுது, அதுக்கான ரிசல்ட் எப்படி வந்துச்சு, அந்த மாட்டிலேருந்து பால் மூலயமா வந்த வருமானங்கள் எவ்வளோ அப்படின்றத எல்லா டீட்டெயிலையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய மாட்டை பற்றி நான் சொல்லிடுறேன். இந்த மாடு பார்த்திங்கன்னா நாட்டு மாடு மாதிரியே இருக்கும், ஆனால் நாட்டு மாடு கிடையாது. இது நாட்டு மாட்டுக்கு ஜெர்சி சினை ஊசி போட்டு பிறந்தது. இதோட உடல் அமைப்புலாம் பார்த்திங்கன்னா நாட்டு மாடு மாரி இருக்கும். இதோட மடி அமைப்பு, பின்புறம், லென்த்து இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஜெர்சி மாடு மாரி இருக்கும். இது ஒரு 75% நாட்டு மாடாகவும் ஒரு 25% ஜெர்சி கிராஸாகவும் இருக்குது. இதுக்கு பார்த்திங்கன்னா அப்போ சினை ஊசியை பற்றி எனக்கு சரியாக தெரியாது, அதனால் செனை நின்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்சி சினை ஊசி போட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாட்டுக்கு ரெட் சிந்து சினை ஊசி போட்டேன். என்றைக்குன்னு பார்த்திங்கன்னா 16/8/2023. ஒரு மாட்டோட சினை காலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 281 நாள். கரெக்டாக 281வது நாள் கன்று போட்டுடுச்சு. நைட்டு போட்டதுனால எங்களால் எடுக்க முடியல. அடுத்த பதிவுலாம் பார்த்தீங்கன்னா மாடு எப்படி வளர்க்கணும், கன்றுக்குட்டி எப்படி பராமரிக்கணும், நான் எப்படி பராமரிக்கிறேன் அப்படின்றத ப்ராக்டிக்கலாகவே நான் என்னென்னலாம் பண்ணேன் அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த 1 இயர் ஜேர்னியில் நானும் கற்றுப்பேன், நீங்களும் நிறைய கற்றுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.